மலேசிய தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். மற்றொரு பார்த்தாவின் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. உறவுகளே, இன்று அதிகாலை 2 மணியளவில் தாயகத்திலே தீராவில் பகுதியிலே மற்றொரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அதிகாலை 2 மணியளவில் கள்ளமண் ஏற்றியதாக கூறப்பட்டு ஒரு கேப்ரக வாகனத்தின் மீது காவல்துறையினரால் தர்மபுரம் காவல்துறை பணிமனை காவல்துறையினரால் துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று நடத்தப்பட்டு அந்த கேப்ரக வாகனம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அண்மையில் நடைபெற்ற அருள் பயஸ் என்கின்ற சிறுவன் மீதான அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஓய்வதற்கு முன்பாகவே மற்றொரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அண்மையிலேதான் யாழ்ப்பாணத்திலே மேற்கொள்ளப்பட்ட அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்திலே இறந்த சிறுவனுடைய இறுதிக்கிரியைகள் நடைபெற்று முடிந்திருக்கிறது. உறவினர்களுடைய போராட்டத்தின் மத்தியிலே குறித்த சூட்டு சம்பவத்திற்கு காரணமான காவல்துறையினர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்கின்ற ரீதியிலே போராட்டத்தினை அவர்கள் மேற்கொண்டு அந்த சிறுவனுடைய உடலை இறுதிக்கிரியைக்காக எடுத்துச் சென்று அதனுடைய இறுதி நிகழ்வுகள் நடைபெற்றதனை நாங்கள் ஊடகங்கள் வாயிலாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. உண்மையிலேயே இவ்வாறான துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் ஒரு ஆரோக்கியமான விடயம்தானா, அல்லது இவை தமிழர் தாயக பகுதியிலே வன்முறைகள் அதிகரித்து வருவதை எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றனவா என்பது தொடர்பாகத்தான் இன்று நாங்கள் பார்க்க போகின்றோம். உறவுகளே, இந்த அருள் பயஸ் என்று சொல்லப்படுகின்ற யாழ்ப்பாண சிறுவன் மீது பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. காவல்துறையினரால் முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள், அதே போல இணையதளங்களினூடாக வருகின்ற குற்றச்சாட்டுகள், சமூக ஊடக விற்பனர்களினால் விடுக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் என்று இந்த குற்றச்சாட்டுகள் நின்று கொண்டே செல்கின்றன. அந்த சிறுவன் மீதான படுகொலையை நியாயப்படுத்துகின்ற வகையில் பலர் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருப்பதை நாங்கள் ஊடகங்கள் வாயிலாகவும் சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. உண்மையிலேயே அந்த சிறுவன் தவறு செய்தானா என்பதற்கு மேலாக இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடத்துவதற்கு காவல்துறையினருக்கு யார் அனுமதி வழங்கினார்கள் என்பது இப்பொழுது மிகப்பெரிய கேள்விக்குரிய விடயமாக இருக்கிறது. காவல்துறை சட்டத்திற்கு அமைவாக, இலங்கை சட்டத்திற்கு அமைவாக ஒரு குற்றவாளியை கைது செய்கின்ற போது எந்த ஒரு அடிப்படையிலும் அவர்களினை கைது செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு சட்ட நடைமுறை இருக்கிறது. துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ள வேண்டுமானால் அதை எப்பொழுது மேற்கொள்ள வேண்டும் என்ற சட்ட வரைமுறை இருக்கிறது. இவற்றை எல்லாவற்றையும் தாண்டி ஒரு சிறுவன் மீது 17 வயதே ஆன ஒரு சிறுவன் மீது இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் ஸ்ரீலங்கா காவல்துறையினர். ஆயினும் அந்த 17 வயது சிறுவனிற்கு 19 வயது ஆகின்றது என்று காவல்துறையினர் தங்களுடைய அறிக்கையிலே வெளியிட்டிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் குற்றச்செயல்களிலே ஈடுபடுவதற்கு முனைந்தார்கள் என்ற ரீதியிலேயும் தாங்கள் மறிக்கின்ற போது நிற்காமல் செல்கின்றார்கள், அதனால் தாங்கள் சுட்டோம் என்ற ரீதியிலும் அந்த காவல்துறையினுடைய அறிக்கையை வெளிவந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் உண்மையிலே அந்த சிறுவனுக்கு 17 வயதும் 3 மாதமே ஆகின்றது என்று அவர்களுடைய பெற்றோர்களினூடாக ஊடகங்கள் நிறுவி இருக்கின்றன. ஏன்டா இந்த பிள்ளைகிட்ட வேண்டி சாப்பிடவே ஐயா, கொத்து கப்பினமா சிகரெட் கப்பினமா இண்டை போலீஸ் வந்து ஐயா ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டாம், என்ற பிள்ளையை ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டாம்னு சொல்லி எங்களை வந்து முரண்பட்டவே ஐயா. நான் கொடுத்துட்டேன், பின்னால போலீஸ் கலைக்கிறார், பிணையில வந்தவே அடிச்சு அப்படி சொல்லு இப்படி சொல்லுன்னு சொல்லித்தானே ஐயா சொல்லி வைக்கிறோம். அவன் உடம்பெல்லாம் காயம் ஐயா, பால் வச்சிருக்கணும், சாணம் போட்டிருக்கணும், அதே மாதிரி என் பிள்ளைய ஊசியால இது நான் தெரியவோ போகுது. என் பிள்ளை இந்த வேனுக்குள்ள சும்மா ரோட்ல இருந்த சாணகத்தை தூக்கி போடினோம் ஐயா, கைத்தை தூக்கி போடினோம். வெள்ள மூட்டை ஜெயில வந்த போலீஸாக்கள் 2000 ரூபா வேண்டி போட்டு 15,000 ஆண்டு கேட்கலாம். சார் நீங்கள் வளமையாக அவன்ற நீங்கள் நான் பிறகு தாரணன்னு சொல்லி
இல்லைன்னு சொல்லி அவன் பின்னால் எதன்னு இருக்க பிள்ளை சும்மா பகுடி விடுறது அமைவையோட ஏன்டா இந்த பிள்ளைகிட்ட வேண்டி சாப்பிட்றவே ஐயா கொத்து கப்பினமா சிகரெட் கப்பினமா இருப்பறை கேட்கல எந்த சாமி கொடுக்குறான் அப்போ தான் சும்மா தகனேன்னு போட்டு போவேன் ஜீப்பில் வந்த ஆக்களுக்கும் அவருக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லையாம ஐயா மோட்டர் சைக்கிள்காரரோடான்னு பிரச்சனை இப்படியே காய்ச்சிட்டு போனவரா ஜீப்பில் வந்தவ கலைச்சி கொண்டு வர ஏன் கலைக்கணும் நிப்பாட்டு நம்ம வாங்கினது தானே ஐயா என் பிள்ளைக்கு சுட்டவே ஐயா முதல் சூடோண்டு என் பிள்ளை நிப்பாட்டின அப்புறம் வந்து சுட்டவையா அப்படியே சுட என் பிள்ளை மயங்கிட்டான் அதுக்கு அப்புறம் தானே ஐயா என் பிள்ளைக்கு மேலதையம்மா சுட்டவையாம ஐயா ஏனையா அப்படி சொன்னோம் இது திட்டமிட்ட கொலை ஐயா என் பிள்ளைக்கு இந்த கொலைக்கு ஒரு முடிவெடுத்து தாங்கும் ஐயா எந்த பிள்ளைக்கு ஒரு கொலைக்கு ஒரு முடிவெடுத்து தாங்கும் எந்த பிள்ளை எந்த கொலைக்கு அத்தனை பேரும் நாங்க தற்கொலை எந்த செல்வத்துக்கு பிறகு அரசாங்கம் வந்து என்ன எங்கட குடும்பத்துக்கு எந்த உயிராபத்து வந்தாலும் போலீஸ்கார் தான் பொறுப்பு எங்கட குடும்பத்துல இருக்கிற மிச்சம் பிள்ளைகளுக்கு போலீஸ் கதைகள் அந்த ரெண்டு போடுவின ஐயா எனக்கு தெரியும் ஐயாவே பற்றி ஐயோ கடவுளை எந்த பிள்ளை நித்திர முடிச்சு பசி கிடந்து பட்டினி கிடந்து எந்த பிள்ளை இந்த கையை விரிச்சு பாருங்க இந்த லோட்டே தேய்க்கல ஒரு லோட்டே திரண்டா சவளால தட்ட தனியா அடிப்பேன் ஒரு பேக் இந்த பேரம் என்ன தனியை தூக்கி தலையில சுமப்பேன் என்ற செல்லம் அப்படி என்ன சுமந்து பார்த்தவர் என்ற பிள்ளையை பற்றி போடுற கொமெண்ட் பாட்டுங்க. ஆகவே அடிப்படையிலே காவல்துறையினர் தங்களுடைய குற்றச்செயலை நியாயப்படுத்த முனைந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு சிறுவனை சுட்டு பிடிக்க வேண்டுமாக இருந்தால், அதாவது தவறு செய்ததாகவே நாங்கள் வைத்துக் கொள்வோமே, ஆனால் இன்று இலங்கையிலே பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் மத்தியிலே கைது செய்யப்பட்டவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். பல அரசியல்வாதிகள் கூட பல்வேறுபட்ட பாரதூரமான குற்றச்செயல்களை செய்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் இந்த ஸ்ரீலங்கா காவல்துறையினர் சுட்டா பிடித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இல்லை என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். அதோடு ஸ்ரீலங்கா காவல்துறையினர் அவ்வளவு நேர்மையானவர்களா என்று பார்த்தால் அதுவும் இல்லை என்றுதான் நாங்கள் பதில் பெறும். பல்வேறு கட்டங்களிலே இவர்கள் லஞ்ச ஊழல் புகார்களிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதா என்றால் அதுவும் கேள்விக்குரிய பதிலாகத்தான் இருக்கும். இப்படி தமிழர்களை அடக்குகின்ற ஒரு செயற்பாடையை இவர்கள் கடந்த காலங்களில் மேற்கொண்டு வந்திருப்பதை நாங்கள் பல வழக்குகளிலிருந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இந்த சிறுவன் மீது தாக்குதல் மேற்கொள்ளுகின்ற போது அங்கே அந்த காவல் பணியினுடைய பொறுப்பதிகாரியும் இருந்திருக்கிறார். அவ்வாறு இருக்கின்ற போது இவர்களினை தற்காலிகமாக பதவியில் இருந்து நீக்கி இருக்க வேண்டும் அல்லது வேறு பணிமனைக்கு மாற்றி இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் தொடர்ந்தும் அவர்களாலேயே அந்த விசாரணையை மேற்கொள்ளும் வகையிலே நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அந்த குற்றத்தை செய்தவர்களே அந்த குற்றத்திற்கான காரணத்தையும் விசாரிக்கின்ற வகையிலே தான் இந்த ஸ்ரீலங்காவுடைய சட்ட செயல் அமர்வு இருந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இவை மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. உண்மையிலேயே இவ்வாறான செயல்களுக்கெல்லாம் படுகொலை செய்து அல்லது ஆயுதங்களை பிரயோகித்து ஒருவரை கைது செய்ய முடியும் என்று சொன்னால் இலங்கையிலே எப்பொழுதோ பல குற்றச்செயல்கள் நிகழாமல் தடுத்திருக்க முடியும். வடக்கு கிழக்கிலே இன்று நாங்கள் பார்க்க போனால் பல போதைப் பொருட்களின் மையமாகவே இந்த வடகிழக்கு மாற்றப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. காவல்துறையினர் சரியான வகையிலே செயற்பட்டிருந்தால் இவ்வாறான ஒரு அவல நிலை தமிழர் பகுதியில் ஏற்பட்டிருக்காது. ஆனால் ஒரு சிறுவன் மீது துப்பாக்கி சூட்டு நடத்தி அவனை படுகொலை செய்து பிடிக்கின்ற அளவிற்கு என்ன நடைபெற்றிருக்கிறது என்பதை நாங்கள் விரிவாக ஆராய வேண்டும். இது தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இதனை உரியவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்திலே இன்னொரு சம்பவத்தை நான் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். ஒரு காலத்திலே தமிழர் தாயக பகுதிகளிலே விடுதலை புலிகளுடைய நிழல் ஆட்சி நடைபெற்ற போது அங்கே சட்டவாக்க செயலகம் இருந்தது, காவல்துறை இருந்தார்கள், அதே போல நீதிமன்றங்கள் இருந்தது, ஒரு நிழல் அரசு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அங்கே இரண்டு விதமான குற்றச்செயல்களுக்கு மட்டும்தான் மரண தண்டனை விதிப்பார்கள். ஒன்று தேச துரோகம், இன்னொன்று பாலியல் வல்லுறவு போன்ற கடுமையான
குற்றச் செயல்களுக்கு மரண தண்டனை விதிப்பார்கள். அவ்வாறு நீதிமன்றத்திலே மரண தண்டனை குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு மரண தண்டனை நிறுவினால் கூட, அதாவது மரண தண்டனையாக தீர்ப்பு வழங்கினால் கூட, அந்த மரண தண்டனையை உடனடியாக நிறைவேற்றிவிட முடியாது. அந்த கோவை தமிழீழ தேசிய தலைவர் அவர்களுக்கு சென்று அவர்கள் பார்வையிட்டு உறுதிப்படுத்த பின்பே அவருக்கு மரண தண்டனை வழங்க முடியும். இது நிழல் அரசின் ஒரு சட்டத்திட்டமாக இருந்தது. ஆனால் விடுதலை புலிகள் நினைத்தால் எதையும் செய்ய முடியும் என்ற ஒரு சூழ்நிலையிலும் கூட இவ்வாறான ஒரு சட்ட நடைமுறையை தமிழர் விடுதலை புலிகள் அந்த காலத்திலே பின்பற்றினார்கள். ஆனால் இன்று இலங்கையிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும். எதிர்காலத்திலும் இவ்வாறான தவறுகள் நடக்காமல் நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். உண்மையிலே இன்று நாங்கள் பார்க்கின்ற போது சமூக வலைதளங்களே சிலருடைய கருத்துக்களை பார்க்கின்ற போது மனவேதனையாக இருக்கிறது. தவறுகள் நடந்தால் இவ்வாறு தண்டிக்கப்பட வேண்டும் என்று கூட அவர்கள் இந்த சிறுவன் மீதான படுகொலையை நியாயப்படுத்தி இருக்கிறார்கள். தவறுகள் நடக்கின்ற போது அதனை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்பது உண்மையான கருத்து தான். ஆனால் அது யாரை எந்த இடத்தில் என்ன தவறுக்காக தண்டிக்க வேண்டும் என்ற ஒரு வரைமுறை இருக்கிறது. கண்டமேனிக்கு எல்லோரும் துப்பாக்கியை தூக்கி சுடவழிக்கிட்டால் நாடு சுடுகாடாக மாறிவிடும். ஆகவே இது சரியான முறையிலே இவ்வாறான தவறுகள் எதிர்காலத்திலே நடக்காத வகையிலே விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இந்த தவறுக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கருத்தாகவும் இருக்கிறது. செல்வர்களே, மற்றும் ஒரு பார்த்தாவின் கேள்விக்கென பதில் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.